When a prophet comes, whether you agree or not, I am God. இன்னைக்கு நம்ம ஒரு நூதன கப்சாவா பார்க்க போறோம். அதாவது இசைக்கியா பிரான்சிஸ் தன்னைத்தானே தேவன் அழைச்சிக்கிறாரு. தீர்க்கதரிசிங்க, பாஸ்டர், போறவன் வரவன் எல்லாரையும் தெய்வமாக்கிட்டாரு. சரியா? அந்த கதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு வசனத்தை எடுத்து சரமாரியா வெட்டி கண்ணா பின்னான்னு கதை விடுறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Great Samuel looked at Eliab. He is coming with a big muscle, big body. Samuel said, he's the man God has selected. He took the oil. God said, Samuel, you are my prophet, but you don't know. Your heart, your look became human. என்ன சொன்னார்னா, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னாராம், சாமுவேல், யூ ஆர் மை ப்ராஃபட், பட் யூ டோன்ட் நோ your heart, your look became human. A prophet must be divine. இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6வது வசனம் தான் சொல்றாரு. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வறட்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இசைக்கியா பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி டிவைனா இருக்கணும், அதாவது காடா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா இவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு சாமுவேல் மனுஷன் தெரிஞ்சு அவனை ஏன் தேவனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? எதிர்பார்க்க மாட்டாரு. Pastor is 100% God. He is 100% God. இதுதான் சூப்பர் கதை. இந்த மாதிரி திமிரு பேச்சு இவரால மட்டும்தான் முடியும். ஒரு ரோல்ல அழைக்கப்பட்டாங்கன்றத வச்சு 100% தேவனே ஆயிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? பாஸ்டர் 100% காடா? இவ்வளவு திமிரு இருக்கணும் அந்த மாதிரி போதிக்கணும்னா. வேற என்ன சொல்றாரு? When you stand as a pastor in the church, God the pastor, the good shepherd, stands clothing you as his garment. சுத்தமா புரியல. ஆமாமா, இருங்க பிட் பிட்டா போடுவோம். இவருடைய வளரல நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இவர் என்ன வளர்னார்னா, when you stand as a pastor in the church, God the pastor. இங்கிலீஷு, கிராமரு எல்லாம் செத்து போச்சு. சரியா? திருப்பி படிக்கிறேன். when you stand as a pastor in the church, God the pastor. அதாவது பாஸ்டர் வந்து காட் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. the good shepherd யாரு? பாஸ்டர். stands clothed in you as garment. அதாவது என்னன்னா, ஆண்டவர் நம்மள தெரிச்சுக்கிறாரு. சரியா? குட் ஷெப்பர்ட் யாரு? இயேசு கிறிஸ்து. பாஸ்டர் இப்ப குட் ஷெப்பர்ட் ஆக்கிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மள தெரிச்சுக்கிறாராம். வசனம் என்ன பிரதர் சொல்லுது? வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம தான் ஆண்டவரை தரிச்சுக்கணும், நாம தான் அவர் சாயல்ல வரணும்னு இருக்கு. ஆனா இவர் சொல்றத பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தான் நம்ம சாயல்ல வர ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. When a prophet comes, whether you agree or not, I am God. இல்ல மெயின் பாயிண்ட் வந்துட்டாரு. இல்ல ரிவைண்ட் பண்ணுங்க, என் காதுல வேற எதுவும் வந்துச்சு. கரெக்டா தான் வந்தது. When a prophet comes, whether you agree or not, I am God. அடி செருப்பால் இவர் கடவுளாமா? ஐ ஆம் காட்னு சொல்றது இவருக்கு அதிகாரமே கிடையாது. எவ்வளவு திமிரு இருக்கணும். God called Moses as a God to Aaron and to Pharaoh. Exodus chapter 4 verse 16. Read it. So he shall be your spokesman to the people, and he himself shall be as a mouth for you, and you shall be to him as God.
She was a God to God's people and to the demon. Everybody say, when God calls a person When God calls a person in an office, in an office, either an apostle either an apostle or a prophet or a prophet or a teacher, evangelist, pastor, or a teacher, evangelist, pastor, God appoints them God appoints them as God as God over the congregation. over the congregation. சரி, இவர் நிறைய கப்சா விட்டாரு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா பிரிப்போம். மோசையே ஆண்டவர் வந்து இல்லை தேவனை ஆக்குனாரு அப்படின்னு சொல்றாரு. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 7வது அதிகாரம் படிச்சீங்கன்னா என்ன புரியும்னா, மோசே என்ன சொல்லுவாரு, என்னால பேச முடியாதுன்னு சொல்லுவாரு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அப்ப ஆரோனை உன்னோட ஸ்போக்ஸ் பர்சனா வச்சுக்கோ. ஸ்போக்ஸ் பர்சன்னா நீ சொல்றத அவர் கேட்டு அவங்களுக்கு அறிவிக்கட்டும் அப்படின்னுவாரு. காடவே ஆகிடுற அப்படின்னு சொல்லல, உன்னை இந்த ஸ்தானத்துல வைக்கிறேன் அப்படின்றாரு. அதை தான் இவர் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, when you are called in your office அப்படின்னு சொல்றாரு. ஆஃபீஸ்னா நமக்கு ஒரு ரோல் கொடுக்கப்படுது. என்ன ரோல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி, பாஸ்டர் ஒரு ரோலு, இல்லைன்னா வந்து ஒரு டீச்சர், இதெல்லாம் ரோல். இந்த ரோல் கொடுக்கும்போது அந்த ரோலை ஒழுங்கா செய்யணுமே தவிர அந்த காடாவே ஆயிடுறோன்ற பொருள் எடுக்க முடியாது. புரிஞ்சுதா நான் சொல்றது? ம். ஓகே. அப்ப இந்த இடத்துல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற ரோல். நீ காடாவே ஆயிடுறன்னு அர்த்தம் இல்ல. சரியா? She was a God to God's people and to the demon. பிசாசுக்கெல்லாம் வந்து தேவனா இருந்த மாதிரி ஆண்டவர் எதுவும் சொன்ன மாதிரி இங்க இல்ல. யாத்திராகமம் 4லயும் இல்லை 7லயும் இல்லை. இப்ப இவரு ஒரு வார்த்தையை கூட்டுறாரு. Everybody say, when God calls a person When God calls a person in an office, in an office, either an apostle either an apostle or a prophet or a prophet or a teacher, evangelist, pastor, or a teacher, evangelist, pastor, God appoints them God appoints them as God as God over the congregation. over the congregation. இப்ப இவர் சொன்னது பெரிய பொய். ஏன்னா அதுக்கு ஒரு வசனமும் கிடையாது. அப்போஸ்தலரை தேவனா சொன்னாரா? இல்ல. போதகரை தேவனா சொன்னாரா? இல்ல. ஒரு காங்கிரிகேஷன், அதாவது ஒரு கூட்டத்து மேல, ஒரு சபை மேல இவங்களெல்லாம் வந்து தேவனா நியமிச்சாரா? அதுக்கும் வசனம் கிடையாது. இவர் ஒரு கள்ள போதகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப காடுன்ற வார்த்தையை வச்சுதான் இந்த கேம் எல்லாம் இவர் விளையாடுறாரு. அப்ப காடுன்ற வார்த்தை வேதத்துல எந்த கான்டெக்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு இது தெளிவாயிடும். எந்த கான்டெக்ட்லாம் யூஸ் பண்ணிருக்குன்னா, காடுன்ற வார்த்தை எப்பவுமே வந்து யெகோவா தேவனோ இல்ல இயேசு கிறிஸ்துவையோ இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவரை மட்டும் குறிக்கல வேதம், மற்ற சிலரையும் குறிக்குது. அதனாலதான் இவங்க இந்த வசனத்தை யூஸ் பண்ணி குழப்புறாங்க. எதெல்லாம் குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சில இடத்துல ஏஞ்சலை குறிச்சு இருக்கலாம், தேவதூதர்களை குறிச்சு. சில இடத்துல தீர்க்கதரிசியை குறிச்சும் இருக்கு. ஏன்னா மோசையை பத்தி இப்ப பார்த்தோம். சில இடத்துல மற்ற நாட்டு தெய்வங்கள், அதாவது அவங்க வழிபடுற விக்கிரகங்களை குறிச்சு இருக்கு. சில சமயம் பிசாசை குறிச்சு காடுன்ற வார்த்தை வச்சு சொல்றாரு ஆண்டவர். அப்ப இந்த காடுன்ற அந்த வார்த்தை வேதத்துல யூஸ் பண்ணும்போது எபிரேய மொழியில இருக்கிற வார்த்தை என்ன யூஸ் பண்றாங்கன்னா, எலோஹிம். எலோஹிம்க்கு என்ன பொருள்னா வல்லமை, பவர். அதாவது என்ன அர்த்தம்னா, யாருக்கெல்லாம் பவர் இருந்ததோ அவங்கெல்லாம் எலோஹிம்னு அழைக்கப்பட்டாங்க. அதாவது ஆண்டவர் தான் வந்து பவர் கொடுக்குறாரு. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள காடுன்னு அழைச்சாரு. அதாவது அவங்களுடைய ஆபீஸை குறித்து சொல்றாரு. ஆபீஸ்னா அவங்களுடைய பதவி. பதவி இருக்குதுன்னா ஆண்டவர் உயர்த்தி அந்த பொசிஷன்ல உட்கார வைக்கிறாரே தவிர காடாவே மாறிடுறான்னு அர்த்தம் கிடையாது. எங்கெல்லாம் இந்த மாதிரி மனுஷங்கள காடுன்னு சொல்லப்படுதோ அங்கெல்லாம் ஸ்மால் ஜி தான் யூஸ் பண்ணப்படுது. பிக் கேபிட்டல் ஜிக்கும் ஸ்மால் ஜிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காரியம் என்னன்னா, எங்கெல்லாம் காடுன்னு அழைக்கப்படுதோ அது யெகோவான்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படலை, ஆடனாய்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படலை, எலோஹிம்ன்ற வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா மோசே தன்னை குறித்து நான் காடுன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கா? இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன புரியுது, நமக்கு வல்லமை கொடுத்துருக்காரு, இந்த பொசிஷனை கொடுக்குறாரு, இந்த பொசிஷனை ஒழுங்கா வேலை செய்யணும்.
அதனால இந்த முட்டாள்தனமான போதனையை கேட்டு நம்ம சீரழிவானா கவனமா இருந்துங்க. நன்றி.